பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 8. அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. மொழிபெயர்ப்பு. ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. எல்லாம் என்னிடம் இருந்தே தோன்றுகின்றன. இதனை நன்றாக அறிந்த அறிஞர்கள் எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். பொருளுரை. வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஓர் அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவரும் ஆன ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். இதனை நன்றாக அறிந்துள்ள காரணத்தால் அவர் பரம புருஷரின் பக்தி தொண்டில் திடமாக நிலை பெற முடியும். முட்டாள்களாலோ அபத்தமான கருத்துரைகளாலோ அவரை பிறழச் செய்ய முடியாது. பிரம்மா, சிவன் மற்றும் அனைத்து தேவர்களுக்கும் கிருஷ்ணரே மூலம் என்பதை எல்லா வேத இலக்கியங்களும் ஒப்புக்கொள்கின்றன. அதர்வ வேதத்தில், அதாவது கோபால தாபனி உபனிஷத் 1.24, யோ பிரம்மணாம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச காபயதி ஸ்ம கிருஷ்ணக. வேத ஞானத்தை பிரம்மாவிற்கு முதலில் உபதேசித்ததும் ஆதியில் அந்த வேத ஞானத்தை பரப்பியதும் கிருஷ்ணரே என்று கூறப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் நாராயண உபனிஷதத்தில் 1 அத புருஷோஹ வை நாராயணோ அகாமயத பிரஜாக ஸ்ருஜேயேதி. பின்னர் பரமபுருஷ பகவானான நாராயணர் உயிரினங்களை படைக்க விரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. உபனிஷத் தொடர்ந்து கூறுகிறது, நாராயணாத் பிரம்மா ஜாயத்தே, நாராயணாத் பிரஜாயத்தே, நாராயணாத் இந்திரோ ஜாயத்தே, நாராயணாத் அஷ்டௌ வசவோ ஜாயந்தே, நாராயணாத் ஏகாதச ருத்ரா ஜாயந்தே, நாராயணாத் வாதசாதித்ய. நாராயணரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார். நாராயணரிடமிருந்தே பிரஜாபதிகள் பிறந்தனர். இந்திரர் பிறந்தார். நாராயணரிடமிருந்தே 8 வசுக்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 11 ருத்திரர்கள் பிறந்தனர். நாராயணரிடமிருந்தே 12 ஆதித்யர்கள் பிறந்தனர். நாராயணர் கிருஷ்ணரின் விரிவங்கம் ஆவார். அதே வேதத்தில் நாராயண உபனிஷத் 4 பிரம்மண்யோ தேவகி புத்திரக, தேவகியின் மைந்தனான கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் ஏகோவை நாராயண ஆசீன் ந பிரம்மா ந ஈசானோ ந கோ நாக்னி சமௌ நேமே தியாவ் ஆப்ருத்திவி ந சத்ராணி ச ந சூரியக. படைப்பின் ஆரம்பத்தில் பரம புருஷரான நாராயணர் மட்டுமே இருந்தார். பிரம்மாவோ சிவனோ நீரோ அக்னியோ ஆகாயத்தில் சந்திரனோ நட்சத்திரங்களிலோ சூரியனோ இருக்கவில்லை. மகா உபனிஷத் 1.1.2. பரம புருஷரின் நெற்றியிலிருந்து சிவபெருமான் பிறந்தார் என்றும் மகா உபனிஷதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்மாவையும் சிவனையும் படைத்த பரம புருஷரே வழிபாட்டிற்கு உரியவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. மகாபாரதத்தின் மோக்ஷ தர்ம பகுதியில் கிருஷ்ணரே கூறுகிறார், பிரஜாபதிஞ்ச ருத்ரம் சாப் அகம் ஏவ ஸ்ருஜாமி வை தௌஹி மாம் ந விஜானீதோ மம மாயா விமோகிதௌ. பிரஜாபதிகள் சிவன் உட்பட அனைவரும் என்னால் படைக்கப்பட்டவர்களே. எனது மாயா சக்தியில் கவரப்பட்டு இருப்பதால் அவர்களை படைத்தவன் நானே என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வராக புராணத்திலும் சொல்லப்பட்டுள்ளது, நாராயணக பரோ தேவஸ் தஸ்மா ஜாதஸ் சதுர்முகக தஸ்மாத் ருத்ரோ அபவத் தேவக ச ச சர்வஜ்ஞதாம் கதக. நாராயணரே முழுமுதற் கடவுள். அவரிடமிருந்தே பிரம்மா பிறந்தார். பிரம்மாவிடமிருந்தே சிவன் பிறந்தார். படைப்புகள் அனைத்திற்கும் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. அவர் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக அறியப்படுகிறார்.
எல்லாம் என்னிடமிருந்தே பிறந்தன என்பதால் நானே எல்லாவற்றின் மூல காரணம். அனைத்தும் எனக்கு கீழ்ப்பட்டவை, எனக்கு மேற்பட்டு எவரும் இல்லை என்று அவரே கூறுகிறார். கிருஷ்ணருக்கு மேற்பட்ட உன்னத ஆளுநர் எவரும் இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் மூலம் வேத சாஸ்திரங்களின் அடிப்படையில் கிருஷ்ணரை இவ்வாறு புரிந்து கொள்பவன் தன்னுடைய முழு பலத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி உண்மையான அறிஞனாகிறான். அவனுடன் ஒப்பிடும்போது கிருஷ்ணரை முறையாக அறியாத அனைவருமே முட்டாள்கள்தான். முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர். கிருஷ்ண பக்தன் அத்தகு முட்டாள்களால் குழம்பக்கூடாது. பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துரைகளையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். ஓம் அஜ்ஞானாதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமின் இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவி கௌரவாணி பிரச்சாரிணே निर्विशेषा शून्यवादी भाषाचात्य देशधारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैता गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. இப்போ இதில் நம்ம பார்க்கும்போதும் இல்லையா, நம்ம பகவானுடைய நாமத்தை நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் பகவானுடைய நாமத்தை நாம் கீர்த்தனமாக பாடுகின்றோம் இல்லையா. அதுக்கப்புறம் பகவானை பற்றிய உன்னத லீலைகள் கேட்கின்றோம் இல்லையா. பகவானுடைய உன்னத குணங்களையும் நாம் கேட்கின்றோம். இப்போ இது எல்லாமே நம்ம கேட்குறோம் இல்லையா. இது எல்லாமே எதுக்காக நம்ம கேட்குறோம்? அதுக்கப்புறம் பகவானுக்கான பக்தி தொண்டு சேவைகள் எல்லாமே நம்ம செய்கின்றோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே நம்ம செய்கிற ஒரே நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, நம்மளுடைய உன்னத இலக்காகிய கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பிரேமையை அடைவதற்காகத்தான் இது எல்லாமே நம்ம செய்கின்றோம் இல்லையா. அப்போ இது நம்ம திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக இல்லையா, நினைவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சத் சங்கம் இல்லையா. அதனால் இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சத் சங்கம் இல்லையா. கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வர்றோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே நம்ம பகவானை பற்றி கேட்கின்றோம் இல்லையா. அந்த உன்னத இலக்காகிய அதாவது அந்த கிருஷ்ண பிரேமையை அதை அடைவதற்காகத்தான் இது எல்லாமே நமக்கு செய்யப்படுகின்றது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அதுக்கப்புறம் இல்லையா இப்போ நம்ம பார்க்குற அந்த உலகத்தில் இப்போ இதில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இப்போ இதில் பார்த்தோம்னா பகவத்கீதையில் இது எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, பகவான் 4வது அத்தியாயத்தில் உன்னத அறிவு அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் பகவான் கூறுகின்றார். அர்ஜுனனிடம் சொல்லும் போதும் இந்த பழம்பெரும் விஞ்ஞானம் இதை அர்ஜுனனுக்கு சொல்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆனால் என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி நான் சூரிய தேவான விவஸ்வானுக்கு கூறினேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அது எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பகவான் சொல்கிறாங்க. பரமனுடன் உறவு கொள்வதை பற்றிய அதே பழம்பெரும் விஞ்ஞானம் இல்லையா. ஏன்னா நமக்கு இது எதை பற்றி விளக்குது அப்படின்னு சொல்லும் போதும் பகவானுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்த ஞானம் இல்லையா. பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்றாங்க. என்னன்னா 3 விஷயங்கள் தான் வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னாக்கா, பகவானுக்கும் நமக்கும் தான் அந்த நித்திய உறவு இருக்கு இல்லையா. அதுக்கப்புறம் அந்த உறவை நீடிக்கக்கூடிய அந்த ஒரு செயல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதும் அந்த ஒரு செயல் பகவானுக்கு செய்கின்ற அந்த பக்தி தொண்டு சேவை அது. இப்போ அதை நம்ம செய்யும் போது உன்னத இலக்காகிய கிருஷ்ண பிரேமை என்னும் அந்த ஒரு இலக்கை அடைவது தான் அப்படின்னு சொல்லி இந்த 3 விஷயங்கள் பகவத்கீதையில் வேதங்களில் கூறப்பட்டு இருக்கின்றது. இந்த 3 விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதில். இப்போ இதில் சொல்லும் போதும் பகவான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே இல்லையா. கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லா வேதத்திலையும் எல்லா சாஸ்திரங்களிலும் எல்லா இடத்துலையும் கூறப்பட்டிருக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி இல்லையா. எல்லா மேற்கோள் எல்லாமே இதில்
வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்க்கும்போது இப்போ அதுக்கப்புறம் வந்து பகவானே வந்து சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்க்கும்போது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து பௌதிக உலகத்தில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குற இதில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நமக்கு தெரிகிற வரைக்கும் அது வரைக்கும் தான் அதன் மேலே ஒரு பற்றுதல், ஒரு கவர்ச்சி இல்லையா, அதன் மூலமாக நமக்கு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி வந்து நமக்கு ஏற்படுது. அதை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சிருச்சா அப்படின்னாக்கா என்ன ஆகும்? அவ்வளவுதானா இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஆயிடும். நமக்கு அதுதான் அந்த ஒரு அனுபவம் தான் நமக்கு இங்கே இருக்கு. ஆனால் இதே வந்து பாருங்களேன், ஆன்மீகம் அதில் பார்க்கும்போது எப்படின்னா, அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதன் மேலே நமக்கு ஒரு பற்றுதல், அதன் மேலே வந்து ஒரு நமக்கு அதன் மூலமாக நமக்கு ஆனந்தம் எல்லாமே என்ன ஆகும்னா அதிகரிக்கும். இதுதான் பௌதீகத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இப்போ இதில் பார்க்கும்போது என்னன்னா, பகவானை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அது அந்த அளவுக்கு பகவான் மேலே ஒரு பற்றுதல் நமக்கு ஏற்படும் இல்லையா. ஏன்னா பகவான் எப்படின்னா கவர்ச்சி இல்லையா, கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு இதுதான், கவர்ச்சி தான் இல்லை, எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி வந்து பகவான் இல்லையா. அப்போ அதுதான் இப்போ இதில் இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகவானை பற்றி இங்கே வந்து தன்னை பற்றி பகவானே கூறுகிறார் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து குரு சீல பரம்பரை மூலமாக பகவானை பற்றி வந்து எப்படி கூறப்பட்டு இருக்கிறார்களோ அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்து மகாஜனங்கள் எப்படி கூறியிருக்கிறார்களோ, இப்போ இந்த மாதிரி பகவான் எப்படி சொல்றாங்க, ஆச்சாரியர்கள் எப்படி சொல்றாங்க, குரு சீல பரம்பரை வந்து எப்படி சொல்றாங்க, மகாஜனங்கள் எப்படி சொல்றாங்க, அவங்க எல்லாருமே வந்து பகவானை பற்றி வந்து எப்படி சொல்லியிருக்காங்களோ அதன்படி தான் நான் அப்படியே பகவானை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா. நம்முடைய விருப்பப்படி பகவானை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. அப்போ இங்கே வந்து பகவான் எப்படி சொல்றாங்கன்னா, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே. இரண்டு உலகங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாங்க, ஜட உலகம், ஆன்மீக உலகம். நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஜட உலகம் இல்லையா. அப்போ இது வந்து நமக்கு தெரியும் இல்லை, இது எப்படிப்பட்டது நம்ம வந்து பார்க்குறோம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஆன்மீக உலகம், அப்போ இந்த இரண்டு உலகங்களும் பகவானே படைத்தார் இல்லையா, பகவானே மூலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஜட உலகம் எப்படின்னா அழிவு இல்லையா, அழியக்கூடியதாக வந்து இருக்கு. ஆனால் இந்த ஜட உலகம் அழியும் போதும் ஆன்மீக உலகம் எப்பவுமே நித்தியமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி, அப்போ இரண்டு உலகங்களுக்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி பகவான் வந்து இங்கே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் என்னிடம் இருந்தே தோன்றுகின்றன, எல்லாமே பகவானிடம் இருந்து தான் வந்தது இல்லை. இதில் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிரம்மா சிவன் கூட இந்த படைப்புக்கு முன்னாடி பிரம்மா சிவன் கூட இல்லையா, நான் இந்த படைப்புக்கு முன்னாடி பகவான் மட்டும்தான் இருந்தார். இப்போ இந்த உலகமும் அழியும், அழிந்த பிறகும் பகவான் மட்டும்தான் இருக்கின்றார். அப்போ வந்து இடையில வந்து நாம இருக்கோம் இல்லையா. அப்போ இந்த உலகம் வந்து எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் நாம பகவானுடைய அந்த ஒரு இலக்கு இப்போ இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி பகவானுடைய அந்த உறவை வந்து நாம் தெரிந்து கொண்டு அந்த உன்னத இலக்காக கிருஷ்ண பிரேமையை அடைவதற்காக அந்த ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த பௌதிக படைப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து மனித ரூபத்தில் மட்டும்தான் இதை வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா, மற்ற உயிர்வாளிகளால் வந்து புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் சொல்லும் போது பகவான் சொல்லியிருக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. இப்போ நம்ம வந்து படித்தோம் இல்லை, நீங்கள் படிக்கும்போது கேட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. பிரஜாபதிகள், அதுக்கப்புறம் இந்திரர், அப்புறம் வசுக்கள், அதுக்கப்புறம் வந்து ருத்திரர்கள், 12 ஆதித்யர்கள் எல்லாருமே வந்து பகவான் நாராயணர் இடமிருந்தே பிறந்தனர் அப்படின்னு சொல்லி தான் வந்து நம்ம படித்தோம் இல்லையா. எல்லா வேத சாஸ்திரங்களும் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு இது. இப்போ இதில் சொல்லும் போதும் இல்லையா, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன அப்படின்னு சொல்லும் போதும் இல்லையா, வந்து பகவான் கிருஷ்ணர் இல்லையா, பகவான் நாராயணர் வந்து இப்போ அவங்களுடைய நாபி கமலத்திலிருந்த பிரம்மா பிறக்கின்றார் இல்லையா, அது நமக்கு தெரியும் இல்லையா. பிரம்மா தான் நம்மளை வந்து படைத்தார் இல்லையா. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளி யாருன்னா பிரம்மா மட்டும்தான் இல்லையா. இப்போ பிரம்மா தான் முதல் உயிர்வாளி. இப்போ அவங்க வந்து என்னன்னா நாராயணனுடைய நாபி கமலத்திலிருந்து வர்றாங்க, அந்த தாமரையில வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்க்கும்போதும் வந்து பிரம்மா மட்டும்தான் இருக்காங்க. பாருங்களேன், நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கோம், இப்போ அங்கே வந்து சுற்றியில பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் இருட்டு, யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் இருக்கோம். எப்படி இருக்கும் நமக்கு இல்லை, இந்த ரூம்லேயே இருட்டாக இருந்ததுனால எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் பிரம்மா வந்து பார்க்கும்போதும் சுற்றியில பார்க்குறாங்க, இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் மட்டும்தான் இருக்காங்க இல்லையா. சுற்றியில பார்க்குறாங்க, பிரம்மா மட்டும்தான் அந்த தாமரையில் வந்து அதில் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இது என்னன்னே தெரியல. அவங்க சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு 4 தலை வந்து வருது. இப்போ பார்க்கும்போது எதுவுமே தெரியலை, நான் என்ன பண்ணணும், நான் எங்கேருந்து வந்தேன், எதுவுமே பிரம்மானால புரிஞ்சுக்க முடியலை. அப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பிரம்மாவுக்கு வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம்மா. இப்போ அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம எந்த வழியாக வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலான்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க, அந்த தாமரை தண்டு வழியாக இறங்கி போய் பார்க்குறாங்க.
இப்போ அங்கே கீழே போய் பார்த்தோம்னா அங்கே வந்து பகவான் பார்க்கடல வந்து படுத்திருக்காங்க, ஆனால் தெரியல. கர்ப்போதகசாயி விஷ்ணு வந்து அங்கே இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அந்த தூய்மையான நிலையை அடையாததுனால பகவானை பார்க்க முடியல. அங்கே பகவான் பக்கத்தில் தான் இருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி நமக்கு எதுவும் தெரியல, நம்ம வந்து திரும்பி வந்து நம்மளுடைய இடத்துக்கே வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே வந்து உட்கார்றாங்க. இப்போ அங்கே வர்ற வழியில் வந்து அவங்களுக்கு 2 வார்த்தை வந்து கேட்குது, தா பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அது கேட்ட உடனே வந்து சரி நான் தவம் பண்ணணும் போல அப்படின்னு சொல்லி அவங்க தவம் பண்ணுறாங்க. வந்து நிறைய கோடி வருடங்கள் அந்த அளவுக்கு தவம் பண்ண பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓகே நான் வந்து பிரம்மா, என்னுடைய தொழில் வந்து நான் செய்ய வேண்டியது வந்து நான் வந்து பகவான் இது படைப்பு தொழில் தான் என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லி அவங்களால தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் தான் பகவானையே வந்து பார்க்குறாங்க. இப்போ பகவானை பார்த்த பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்களுக்கு, ஓகே கிருஷ்ணர் தான் முழுமுத கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பிரம்ம சங்கீதை வந்து ஏற்றுகிறார். ஈஸ்வர பரமா கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அனாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம் இல்லையா, பிரபஞ்சத்தின் முதல் உயிர்வாளி பிரம்மதேவர் அவங்களே சொல்றாங்க என்னன்னா கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ அவங்க வந்து பிரம்மதேவர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க நாரத முனிவர்கிட்ட இப்போ அவங்க கிட்ட சொல்லும் போதும் நான் வந்து படைக்கின்ற அந்த ஒரு சக்தியை பகவானிடமிருந்து தான் நான் பெறுகின்றேன், நான் பகவான் சக்தி கொடுக்கலைன்னா என்னால் படைக்க முடியாது. இப்போ அவங்களே வந்து சொல்றாங்க. அப்போ அப்படின்னு சொல்லும் போதும் நாம் வந்து ஏதாவது ஒரு செயல் ஏதோ ஒரு நம்ம செஞ்சுட்டு நாம் என்ன நினைக்கிறோம்னா நாம தான் செய்தோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து இது பிரம்மாவே சொல்றாங்க பகவானிடமிருந்து தான் எனக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. அப்போ நாம எப்படி வந்து செய்ய முடியும் இல்லையா. அப்போ நாம செய்யறதுக்கான அதுக்குரிய சக்தியை பகவான் தான் கொடுக்கின்றார். இது இப்போ இங்கே இருந்து பார்க்கும்போது ஏதாவது ஒன்று வந்து உன்னத நிலையில ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது பகவான் தான் இல்லையா. பகவான் வந்து சொல்றாங்க பகவத்கீதையிலையும் இல்லையா, அசுரர்கள் வந்து நான் பிரகலாதன், மலைகளில் நான் மேருமலை, இந்த மாதிரி பகவான் நிறைய வந்து சொல்றாங்க. இது இப்போ பகவானுடைய ஒரு கண் வந்து சூரியன், ஒரு கண் வந்து சந்திரன், இந்த மாதிரி வந்து பகவான் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்றாங்க. இது இப்போ இதில் சொல்லும் போதும் பிரம்மதேவர் இல்லையா, இப்போ அவங்க வந்து சொல்றாங்க இல்லையா, ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித் ஆனந்த விக்கிரக இல்லையா. பகவான் எப்படி அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கு, நம்மள மாதிரி வந்து கிடையாது. சச்சித் ஆனந்த நித்தியமான பூரணமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமான அந்த ரூபத்தை வந்து உடையவர் பகவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சர்வ காரண காரணம். இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து ஒரு காரணம் வந்து இருக்கு இல்லையா. அப்ப ஆனா வந்து பகவான் எப்படி எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் யாருன்னா பகவான் தான் இல்லையா. கிருஷ்ணர் தான் சர்வ காரண காரணம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இல்ல இப்ப அதுக்கப்புறம் யுதிஷ்டிர மகாராஜா வந்து அவங்க ராஜசூய யாகம் வந்து செய்யறாங்க. இப்போ அதில் செய்யும் போது அங்கே எல்லாருமே வந்து வந்திருக்காங்க, மிகப்பெரிய யாகம். இப்போ அந்த மாதிரி யாகம் வந்து செய்யும் போதும் அங்கே வந்து உன்னத ஆளுநர்கள் இல்லையா, அப்போ பிரம்மதேவர், அதுக்கப்புறம் வந்து இவங்க 33 கோடி தேவர்கள் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. அப்போ ஆனால் எல்லாருக்குமே வந்து அப்போ அங்கே இருக்கும்போதும் யார் வந்து உயர்ந்தவராக வந்து அங்கே வந்து தலைமை ஏற்பது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணரை தான் வந்து ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா அங்கே வந்திருக்கிறது எல்லாருமே ஆளுநர்கள். ஆனால் எல்லா ஆளுநர்களுக்கும் உன்னத ஆளுநர் யாருன்னா பகவான் தான் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. இது இப்போ இதில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. நான் இது எதுக்காக சொல்ல வரோம்னா, இப்போ வந்து பகவானை வந்து நம்மளுடைய விருப்பப்படி நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வந்து அவங்க ஆச்சாரியர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, தன்னை பற்றி இங்கே பகவானே சொல்கிறார், அதன்படி நாம் ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட வேண்டியது அவசியம். அதுதான் வந்து இதில் வந்து இங்கே சொல்றாங்க. இது இப்போ அதுக்கப்புறம் இப்போ இதில் இந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது அதுக்கப்புறம் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, மகாபிரபு வந்து சொல்றாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். எப்படின்னா, வேதங்களை பக்குவமாக கற்றறிந்த ஓர் அறிஞரும் சைத்தன்ய மகாபிரபுவை போன்ற அதிகாரிகளிடமிருந்து விஷயங்களை அறிந்தவரும் அந்த உபதேசங்களை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதை புரிந்து கொண்டவரும் ஒருவர் ஜட ஆன்மீக உலகங்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் கிருஷ்ணரே என்பதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இதை வந்து யார் நல்லா புரிஞ்சுக்கிறாங்களோ, கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் காரணம், கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்கும் மூலம், கிருஷ்ணரிடமிருந்து எல்லாமே வந்து தோன்றியது அப்படின்னு சொல்லி வந்து யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ கண்டிப்பா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனது பக்தி தொண்டில் ஈடுபட்டு இதயபூர்வமாக என்னை வழிபடுகின்றனர். இப்ப கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், நாம வந்து பகவானுடைய ஒரு நித்திய சேவகன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அதன்படி வந்து அவங்க செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி வந்து இதுல வந்து விளக்கப்படுது. இது ஓகே. இப்போ அதுக்கப்புறம் இப்போ இதுல பார்க்கும்போது வேதாந்த சூத்திரத்தின் சாரம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். இப்போ அதுலேயும் வந்து
சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா வேதாந்த சூத்திரம் நம்ம எல்லாரையும் வந்து புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா சூத்திர வடிவில் வந்து இருக்கிறனால அப்போ நமக்கு புரிகிற மாதிரி வந்து சில வியாசதேவர் வந்து இந்த வேதங்களை வந்து நமக்கு வந்து சாரமாக ஸ்ரீமத் பாகவதம் வந்து நமக்கு தொகுத்து கொடுக்கிறார். இப்போ முந்தைய யுகத்திலெல்லாம் எப்படி இருந்ததுன்னா வேதங்கள் எல்லாமே வந்து செவி வழியாக வந்து வந்தது. இப்போ வந்து என்னன்னா வந்து கலியுகத்தில் வந்து எல்லாருக்குமே வந்து மறதி அதிகம் இல்லையா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மறந்துடுவோம். அதுக்கப்புறம் ஆயிலும் வந்து குறைவு. அப்போ அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் வந்து நமக்கு எழுத்து வடிவில் வந்து நமக்கு தொகுத்து கொடுத்தார் சில வியாசதேவர். இப்போ வந்து வேதாந்த சூத்திரங்களில் சாரம் தான் வந்து ஸ்ரீமத் பாகவதம். இப்போ அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ஏன்னா பகவான் இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த வேதத்தை வந்து அறிந்தவன் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. பகவத்கீதையில் ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க, வேதைச்ச சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்தங்கள் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த வேதங்களை அறிந்தவனும் நானே, இந்த வேதங்களை தொகுத்தவனும் நானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லும் போது இப்போ பகவானுக்கு தான் தெரியும் வேதங்கள். இப்போ அதை வந்து பகவானே சொன்னால் மட்டும்தான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இப்போ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா பகவானே சில வேத வியாசராக வந்து நமக்கு இந்த வேதங்கள் எல்லாமே வந்து கொடுக்கின்றார். இப்போ அதில் வந்து கொடுக்கும்போதும் இந்த வேதாந்த சூத்திரத்தின் சாரமாக வந்து இருக்கின்ற அந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே எல்லாமே வந்து சொல்லிட்டாங்க. அதுலேயே அந்த ஸ்லோகத்திலே பகவானை பற்றி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா ஜென்மாதி அஸ்ய யத அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகம் வந்து தொடங்கும். இது இப்போ அதில் பார்க்கும்போதும் வசுதேவராகிய புதல்வருக்கு வந்து எனது வணக்கங்கள். சில வியாசதேவர் அதில் அப்படி தான் சொல்கிறாங்க, வசுதேவன் தேவகிக்கு தான் பகவான் வந்து குழந்தையாக பிறந்தார். இப்போ அந்த கிருஷ்ணருக்கு அந்த பகவானுக்கு நான் வணக்கங்களை செலுத்துகிறேன். ஃபஸ்ட்டு அங்கிருந்தா தொடங்குறாங்க அங்கே. இப்போ அதுக்கப்புறம் ஜென்ம ஆதி அஸ்ய இங்கே இருக்கின்ற இங்கே பகவான் என்ன சொன்னாங்க, ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுலேயும் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கிருஷ்ணர் தான் வந்து படைத்தல், ஜென்ம ஆதி அஸ்ய படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த மூன்றிற்கும் வந்து இந்த மூணுமே பகவான் தான் படைத்தார். இந்த மூன்றையுமே பகவான் தான் அறிகின்றார். எப்படி? நேரடியாகவும் மறைமுகமாகவும் பகவானை அறிந்திருக்கிறார். இது ஏன்னா எல்லாமே பகவானுக்கு தெரியும். பகவானுக்கு தெரியாதது எதுவுமே வந்து கிடையாது இல்லையா? நாம் நினைக்கிறோம், ஓகே நான் இந்த மாதிரி வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு நம்ம வந்து யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்தில் பகவான் பக்கத்தில் இருந்து பகவான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? நம்ம யாரிடம் இருந்து வேணாலும் மறைக்கலாம், ஆனால் பகவானிடம் இருந்து எதுவுமே வந்து மறைக்க முடியாது. இனி நம்ம என்ன ஆமா இப்போ இனி நடக்க போகிறது என்ன கூட வந்து பகவானுக்கு தெரியும் இல்லையா? நம்ம இனி என்ன நினைக்க போகிறோம் அது கூட பகவானுக்கு தெரியும் இல்லை? நமக்கே தெரியாது நம்மளை பற்றி, ஆனால் பகவானுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த மாதிரி வந்து பகவான் எல்லாமே வந்து அறிந்திருக்கிறார். இப்போ அதுக்கப்புறம் பகவான் எப்படி ஸ்வராட் அப்படின்னா முழு சுதந்திரம். நமக்கு வந்து ஒரே ஒரு சுதந்திரம் தான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நம்ம சரியாக யூஸ் பண்ணி பகவானை அடைவதா இல்லை தவறாக யூஸ் பண்ணி இந்த பௌதிக உலகத்தில் தொடர்ந்து இருப்பதா? இப்போ அந்த ஒரு சுதந்திரம் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பகவான் எப்படி முழு சுதந்திரம், பூரண சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? 4வது அத்தியாயத்தில் பகவான் வந்து ரொம்ப அழகாக வந்து தங்களுடைய பிறப்பை பற்றி வந்து விளக்குவாங்க இல்லையா? ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதக எக்வாதேகம் புனர்ஜன்ம நைத்திமாம் ஏதிசோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லி இல்லையா? என்னுடைய தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் வந்து புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிக உலகத்தில் மீண்டும் பிறவி எடுப்பதில்லை. பாருங்க, பகவான் ஈஸியாக சொல்லிட்டாங்க. பகவான் வந்து இங்கே வர்றதும் பகவானுடைய தோற்றம் நம்மள மாதிரி பிறப்பு கிடையாது. பகவான் எப்படி வராங்கன்னா நம்மளுடைய முழு சுதந்திரம். பகவானுடைய விருப்பத்தின் பேரில் பகவான் வந்து இங்கே வர்றாங்க. அதுக்கப்புறம் பகவானுடைய செயல்கள் எல்லாமே தோற்றமும் செயல்கள் ரெண்டுமே திவ்யமானவை, நம்மளை மாதிரி வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இது மட்டும் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ திரும்பி இங்கே வர வேண்டாம் இல்லையா? ரொம்ப ஈஸியாக வந்து பகவான் கொடுத்துருக்காங்க. நம்ம நம்பினா போதும் இல்லையா? நீங்கள் எல்லாரும் நம்புறீங்க தானே இல்லையா? கண்டிப்பாக நம்ம இங்கே திரும்பி வர தேவையில்லை. பகவான் கேரண்டி கொடுத்துட்டாங்க இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோம் அதுதான் முக்கியம் இல்லையா? பகவான் சொன்ன வார்த்தைகள் எந்த அளவுக்கு நம்புகிறோம், 20%, 100%, 50% அப்படின்னு சொல்லிடு, அது மட்டும்தான் இது. ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து பகவான் வந்து சொல்கிறாங்க இது. அதுக்கப்புறம் எப்படின்னா நான் அந்த ஸ்லோகத்தில் கொஞ்சம் மட்டும் அந்த வேர்டிங்ஸ் மட்டும் தான் விளக்குறேன் சரியா? அதுக்கப்புறம் முக்கியந்தி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க. என்னென்னா முனிவர்கள் இல்லையா? அப்போ அவங்க எல்லாருமே வந்து எப்படியாமா அவங்க எல்லாருமே வந்து மோகிச்சு போகிறாங்களாமா. அவங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியலையாமா பகவானை பற்றி. அந்த அளவுக்கு வந்து முனிவர்களே வந்து மோகிச்சு போகிற அளவுக்கு வந்து பகவானுடைய செயல்கள் வந்து இருக்குது.
அதுக்கப்புறம் எப்படி இருக்காமா, இங்கே இந்த உலகத்தை, இந்த பௌதிக உலகத்தை பகவான் தான் படைத்தார் இல்லை. இங்கே சொல்லியிருக்காங்க ஜட ஆன்மீக உலகங்கள் ரெண்டுக்கும் மூலம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி சொல்லும் போதும் இந்த பௌதிக உலகம், இந்த மாயா உலகத்தை இதை வந்து பகவான் தான் படைத்தார். ஆனால் எப்படி இருக்காமா, பகவானுடைய இதனால இது எல்லாமே வந்து தற்காலிகமாக இருந்தாலும் இதை வந்து நமக்கு உண்மையாக நமக்கு தோன்ற வைப்பதும் அதுவும் பகவானுடைய காரணம் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த மைக்கு இல்லை, இது எப்பவுமே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொன்னோம்னா இல்லை இல்லையா, இது வந்து உருமாற்றம் ஏற்படும். இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து இதே மாதிரி இருக்காது இல்லையா. இப்போ இந்த பில்டிங்கே நம்ம பார்க்குறோம் இல்லை, 20 வருடம் கழித்து எப்படி இருக்கும் இல்லை, ஒரு 10 வருடம் கழித்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்து இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்கள், நம்மளே நம்ம பார்த்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தது அப்படியே நம்ம இருக்கோமா இல்லை, ஆனால் நமக்கே தெரியல இல்லையா. நம்முடைய மாற்றம் நம்மளாலேயே வந்து பார்க்க முடியலை. ஆனால் வந்து என்ன ஆகுது, நமக்கு மாற்றம் வந்து ஏற்படுது. இது எப்படி சாத்தியமாகுது? இப்போ இது எல்லாமே பகவானுடைய இது காரணம் தான், பகவானுடைய கருணையின் மூலமாக தான் இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எல்லாமே நாம வந்து எப்படி தோண வைக்குதானா, இந்த மாயையுடைய காரணத்தால் இது எல்லாமே நிரந்தரம், இது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்து செய்யப்படுதாமா, இதுவும் பகவானுடைய காரணம் தான். பகவானுடைய காரணத்தினால்தான் இதையும் வந்து நமக்கு உண்மையாக வந்து தோன்ற செய்யுது. ஆனால் இது வந்து நிரந்தரம் வந்து கிடையாது. இப்போ இந்த மாதிரி வந்து இருக்காங்க. இப்போ இது அந்த ஸ்லோகத்தில் எல்லாமே வந்து வியாசதேவர் வந்து எல்லாமே வந்து விளக்குறாங்க இது. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இதில் சொல்லும் போதும் இப்போ முனிவர்கள் இல்லையா, ஏன்னா பகவானுடைய இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும்னா நம்ம வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. நம்ம பகவான் வந்து என்ன இல்லை 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 எறும்பு வருது. அப்போ வந்து பகவான் வந்து ஓகே, அப்போ வந்து இந்த மாதிரி வந்து பகவான் வந்து பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குமாமா, ரொம்ப இனிமையாக வந்து இருக்குது. நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி இல்லையா, முனிவர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து குழம்பி போகிறார்கள், அந்த முக்கியந்தி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது இப்போ இதில் பார்க்கும்போதும் முனிவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து முடிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கே வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்னென்னா யார் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்களால வந்து நிர்ணயம் வந்து பண்ண முடியலை. இப்போ இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அதில் வந்து சரி, பிரம்மா, சிவன், விஷ்ணு இல்லையா, இவங்க 3 பேரில் யார் கடவுள், யார் முழுமுதற் கடவுளாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அப்போ வந்து யாரை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லா முனிவர்களும் வந்து பார்க்குறாங்க. சரி, இப்போ வந்து பிருக்கு முனிவரை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த முனிவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்போ அதில் வந்து சரி ஏன்னா சரி எப்படி முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ வந்து அங்கே சொல்லும் போது என்ன பண்ணுறாங்கன்னா சரி, யாருக்கு வந்து கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியுதோ அவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். ஏன்னா யாராலையும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது இல்லையா, ரொம்ப கடினம் இல்லையா. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது சரின்னு சொல்லி பிருக்கு முனிவர் வந்து போகிறாங்க. இப்போ அவங்க யார் அப்படின்னாக்கா பிரம்மதேவருடைய புத்திரராக தான் வந்து இருக்கிறார். இப்போ ஆனால் அவங்க தானே எல்லாரையும் வந்து படித்தாங்க. சரி, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல வந்து பிரம்மதேவரை வந்து பார்க்கறதுக்காக பிரம்மலோகத்துக்கு வந்து அங்கே போகிறாங்க. இப்போ அங்கே வந்து போன உடனே வந்து பிரம்மதேவர் பார்க்குறாங்க, ஐயோ என்னுடைய மகன் வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து அழைத்துக் கொள்வதற்காக வேகமாக போகும்போதும் பிருக்கு முனிவர் வந்து அவங்க வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க. அலட்சியப்படுத்துகிற உடனே பிரம்மதேவருக்கு கோபம் வந்துடுது. கோபம் வந்த உடனே வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து அங்கே வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஓகே, அப்போ அவங்களே வந்து கட்டுப்படுத்திக்கிறாங்க. ஓகே, என்னுடைய மகன், நான் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க கோபம் வந்தது சரி, மகனால கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. சரி, அப்போ வந்து இவங்க கண்டிப்பாக முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி, அதுக்கப்புறம் சிவபெருமான் அங்கே வந்து போகிறாங்க. இப்போ அங்கே போகும்போதும் இப்போ அவங்க வந்து யாருன்னா இல்லை, அவங்க வந்து சகோதரர் அந்த ஒரு நிலையில வந்து இருக்காங்க பிருக்கு முனிவர். இப்போ அந்த இது சிவபெருமான் வந்து அங்கே பக்கத்தில் போகும்போது சிவபெருமான் வந்து அவங்களே என்னுடைய சகோதரர் வர்றாரு அப்படின்னு சொல்லி வேகமாக எந்திரிச்சு அவங்க வந்து போகிறாங்க, அவங்க வந்து அழைக்கிறதுக்காக. இப்போ அவங்களையும் பிருக்கு முனிவர் என்ன பண்ணுறாங்கன்னா அலட்சியப்படுத்துறாங்க. இப்போ அது பார்த்த உடனே சிவபெருமானுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்வதி தேவி வந்து சமாதானப்படுத்துறாங்க, இல்லை நீங்கள் கோபப்படக்கூடாது சரி அப்புறம் சொல்லி கொஞ்சம் சமாதானம் அடைகிறாங்க. கண்டிப்பாக இவங்களும் முழுமுதற் கடவுளாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரி, அதுக்கப்புறம் விஷ்ணு லோகத்துக்கு போகிறாங்க. இப்போ அங்கே போனோம் அப்படின்னாக்கா இல்லையா, பகவான் செய்கின்ற செயல் எதுவுமே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. இப்போ அங்கே போகும்போது என்ன ஆகுது, பிருக்கு முனிவர் வர்றது தெரிஞ்சு பகவான் வந்து வேணுன்னே கண்ணை மூடி தூங்குறாங்க. இப்போ இதை பார்த்த உடனே வந்து என்ன ஆகுது, பிருக்கு முனிவருக்கு கோபம் வந்துருச்சு, இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு முனிவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அங்கே உள்ளே போகும்போது அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முனிவர், நான் இங்கே வர்றேன், எனக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய மார்பில் வந்து கால் வைக்க வந்து
போறாங்க இல்லையா. அப்ப அந்த நேரத்துல வந்து பகவான் உடனே கண்ணை திறந்து பாக்குறாங்க இல்லையா. அப்ப அந்த நேரத்துல அவங்க காலை வந்து எடுத்து கீழே வச்சு அவங்களுடைய ஆசனத்துல வந்து உட்கார வச்சு பேசுறாங்க. ஏன்னா பகவானுடைய பேச்சு எப்படி இருக்குமாமா இல்லையா, ரொம்ப மதுரமாக இருக்கும் இல்லையா. கோபியர்கள் வந்து பாடுறாங்க, மதுரையாகிறா வல்குவாகியா அப்படின்னு சொல்லி இல்லையா. இன்னொரு பாட்டும் கூட வரும் இல்லையா, அதரம் மதுரம் வதனம் மதுரம் அப்படின்னு சொல்லி இல்லையா. ஏன்னா பகவானுடைய பேச்சு அவ்வளவு இனிமையா இருக்குமாமா இல்லையா. என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அந்த மாதிரி வந்து பகவானுடைய பேச்சு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. பிறகு முனிவரை வந்து அவருடைய ஆசனத்துல வந்து உட்கார வச்சுட்டு சொல்றாங்க, நீங்க வந்து எப்படின்னா எல்லாருடைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்பவுமே போயிட்டு வர்றீங்க. அதனால நீங்க இங்க வந்ததுனால என்னுடைய இருப்பிடம் வந்து புனிதம் அடைஞ்சிருச்சு. பகவான் சொல்றாங்க பாருங்க, என்னுடைய இடம் வந்து புனிதம் அடைஞ்சிருச்சு. ஐயோ நீங்க வந்து என்னுடைய மார்பு வந்து ரொம்ப கடினமாக இருக்கும், நீங்க கால் வச்சதுனால உங்க கால் வந்து ஏதோ வந்து அடிபட்டுச்சா, ஏதோ வலி ஏற்பட்டதா, நான் வேணா வந்து காலை விட்டு விடவா, இந்த மாதிரி எல்லாம் பகவான் வந்து பேசுறாங்க. இப்ப அதுக்கப்புறம் வந்து பிருகு முனிவரால வந்து புரிந்து கொள்ள முடியுது. ஓகே, இப்ப வந்து இவங்கதான் வந்து முழுமுதற் கடவுளாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து இதுல வந்து முடிவு பண்றாங்க இது. ஓகே, இப்ப இந்த மாதிரி இப்ப ஏன்னா பகவானை பற்றி வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேட்கலாம். ஒரு சில வந்து உன்னத பகவானுக்கு பற்பல சக்திகள் வந்து இருக்கு இது. இப்ப அதுல வந்து பராசய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுல வந்து ஒரு அதி அற்புத சக்தி அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சின்ன ஒரு இந்த விஷயம் பகவான் இங்க இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம், அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து கேட்டிருப்போம். நம்ம வந்து இப்ப இங்க வந்து சொல்லலாம் பகவானுடைய அந்த உன்னத லீலைகள் திரும்பவும் ஞாபகப்படுத்திக்கிறது நம்மளுடைய தூய்மைப்படுத்துறதுக்காக இது. ஓகே, இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பகவான் துவாரகையில வந்து அரசராக இருக்கும்போது இப்ப அங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அங்க வந்து ஒரு பிராமணருக்கு வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது. குழந்தை பிறக்கும் போது என்ன ஆகுது, பிறந்த உடனே குழந்தை வந்து இறந்து போயிடுது. திரும்ப திரும்ப வந்து குழந்தை பிறக்குது, இறந்து போயிடுது. அப்ப குழந்தை வந்து இறந்து போன உடனே வந்து பிராமணர் என்ன பண்றாங்கன்னா அரசர்கிட்ட வந்து போய் சொல்றாங்க, பகவான் கிருஷ்ணர் கிட்ட, பகவான் துவாரகையில பகவான் தான் அரசராக இருக்கிறார். இப்ப அவங்க கிட்ட வந்து போய் சொல்றாங்க. இப்ப சொல்லும் போது அங்க வந்து இந்த மாதிரி குழந்தை இறந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது பகவான் எதுவுமே பேசல. திரும்ப ஒரு இரண்டாவது குழந்தை வந்து பிறக்குது. இப்ப அப்பையும் வந்து போய் சொல்றாங்க, பகவான் எதுவுமே அப்பையும் சொல்லல. இந்த மாதிரி வந்து மூணாவது குழந்தை, நான்காவது குழந்தை, 9 குழந்தைகள் வந்து பிறக்குது. பகவான் எதுவுமே பேசல. என்ன போய் சொன்னாலும் என்ன ஒரு அரசர் அப்படின்னாக்கா அந்த பிரஜைகள் வந்து ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அது சரிப்படுத்தணும். பகவான் எதுவுமே பேசல, என்னன்னு தெரியல. அப்புறம் பிராமணருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா 9 குழந்தைகள் வந்து இறந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து 10வது குழந்தை வந்து பிறக்குது. இப்போ இந்த 10வது குழந்தை வந்து இந்த மாதிரி பிறக்கும் 9 குழந்தை பிறந்தோன்னா அதுக்கப்புறம் தான் அங்கே போய் பேசும்போது அப்போ அந்த இடத்துல வந்து பிராமணர் ரொம்ப கடினமாக வார்த்தைகள்ல வந்து திட்டுறாங்க. இப்போ இந்த மாதிரி திட்டும் போது அங்கே வந்து அர்ஜுனன் கூட வந்து பக்கத்தில் இருக்கும்போதும் அப்போ கேட்கும் போதும் என்னோட பகவானை பற்றி இந்த அளவுக்கு வந்து பேசுறாங்களே ரொம்ப கடுமையாக அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு கோபம் வந்துருச்சு. பகவான் எதுவுமே பேசலை. நான் பகவானுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா என்ன நடக்குதுன்னு. அப்ப தெரிஞ்சு பகவான் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கும் போதும் அர்ஜுனன் வந்து பேசுறாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன வேணும், நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப இதா வந்து அர்ஜுனன் வந்து பேசுறாங்க. ஓ அப்போ வந்து அந்த பிராமணர் வந்து சொல்றாங்க, அப்போ வந்து அவனுடைய மகன்கள் எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க இல்லையா. பகவானுக்கு எப்படி 16,108 மனைவிகள் இல்லையா பகவானுக்கு இல்லையா, ஒவ்வொரு மனைவிடமிருந்து 10 குழந்தைகள் அப்படின்னு சொல்லும் போது இல்லையா எவ்வளவு பெரிய ஃபேமிலி. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப அங்க வந்து என்னன்னா பகவானுடைய சக்திகள் இல்லையா, பகவானுடைய மகன்கள் அப்படின்னு சொன்னா அவங்களும் அதே ஈக்குவல் சக்திகள் வந்து இருக்கும் இல்லையா. பிரத்யும்னர், அனிருத்தர் இவங்க எல்லாமே வந்து உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய மகன்கள் எல்லாமே. இப்ப அந்த இடத்துல இருக்கும்போது பிராமணர் வந்து அர்ஜுனன் வந்து பிராமணர்கிட்ட இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதும் அதை பிராமணர் வந்து சொல்றாங்க, இங்க பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அவங்களே இருக்காங்க இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் அவங்க பிரத்யும்னர், அனிருத்தர் இவங்க எல்லாருமே இருக்காங்க, இவங்களாலேயே தீர்த்து வைக்க முடியல, நீ தீர்த்து வச்சிருவியா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட வந்து பிராமணர் வந்து கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்கும் போது அர்ஜுனன் வந்து கண்டிப்பா வந்து நான் காண்டீபம் வந்து என்கிட்ட இருக்கு இல்லையா, குருஷேத்திர போர்க்களத்துல அதை வைத்து தான் வந்து எல்லாரையும் வந்து கொன்றார், அதனால வந்து என்னால முடியும். நான் சிவபெருமான் கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு வேடனாக வரும்போது அவங்களோட போரிட்டு நான் வந்து வெற்றி பெற்றதுனால எனக்கு வந்து இந்த ஆயுதம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்டே எனக்கு வந்து அந்த வரமெல்லாம் இந்த பிளஸிங் ஆசீர்வாதம் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி இதெல்லாமே வந்து சொல்றாங்க. சரி கண்டிப்பா நீ காப்பாத்துவையா அப்படின்னு சொல்லி, சரி நீ காப்பாத்தலைன்னு என்ன பண்ணுவ அதையும் வந்து பிராமணர் கேட்டுக்கிறாங்க. காப்பாத்தலைன்னா நான் வந்து அந்த இடத்துல தீ குளிக்கிறேன், நான் என்னுடைய உயிரை வந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நீங்க 10வது குழந்தை வந்து பிறக்கும் போது சொல்லுங்க, நான் வர்றேன், பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதே மாதிரி அந்த 10வது குழந்தை அந்த பிறக்குன்ற அந்த ஒரு சமயம் வரும்போதும் இங்க வந்து சொல்லும் போது அர்ஜுனன் அங்கே போய் எல்லா பக்கமும் பாதுகாப்பு
பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஆனா குழந்தை பிறக்குது, அடுத்த க்ஷணம் இறந்து போயிடுச்சு. எப்படின்னே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, அது அப்புறம் வந்து அந்த பிராமணர் வந்து சொல்றாங்க, சரி வந்து நான் அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றாங்க, இங்கே குழந்தை இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா இடத்துலையும் போய் அர்ஜுனன் வந்து தேடிட்டு வர்றாங்க. எங்கேயுமே குழந்தைய வந்து பார்க்க முடியல. சரி, அப்போ வந்து பிராமணர், நீ என்ன சொன்ன, கண்டுபிடிக்க முடியலன்னா வந்து உயிரை விடுவேன்னு சொன்னேன் இல்லையா, இப்பவே உயிரை விடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அர்ஜுனனுக்கு ரொம்ப இது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த தீ வந்து அந்த அம்பின் மூலமாக வந்து தீ வந்த பிறகு அப்புறம் அர்ஜுனன் வந்து அந்த தீயில போய் விழுகிறதுக்காக போகும்போது யாரோ வந்து பின்னாடி வந்து தொடுறாங்க. பார்த்தோம்னா பகவான். அப்போ வந்து சொல்றாங்க, நான் வந்து அவங்க பேசும்போது நான் சும்மா தானே இருந்தேன் இல்லையா, நீ வந்து எதுக்கு போய் பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கப்புறம் வந்து என்ன பக்தர்களை பகவான் என்றுமே கைவிட மாட்டார் இல்லையா. அப்போ அந்த இடத்துல வந்து பகவான் சொல்றாங்க, வா நான் வந்து போய் நம்ம வந்து போய் குழந்தைய வந்து கூட்டிகிட்டு வரலாம், நீ எல்லா இடத்துக்கும் போய் தேடின இல்லையா, ஒரு இடம் வந்து போகலை, வா நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பகவான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா எல்லாமே பகவானுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து பகவான் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி இப்போ வந்து கூட்டிகிட்டு போகும்போதும் ஏன்னா இங்கே மனித ரூபத்தில் பகவான் வந்ததுனால அதன்படி வந்து பகவான் செயல்படுகிறார் இல்லையா. ஆனால் இங்கே மனித ரூபத்தில் வந்தாலும் பகவான் எப்போவுமே உன்னதமானவர் தான் இல்லையா. நம்மளை மாதிரி சாதாரண மனித ரூபத்தில் வந்தாலும் பகவான் வந்து சாதாரண மனிதர் வந்து கிடையாது இல்லையா. நம்மளை மாதிரி பகவானுடைய உடல் வந்து கிடையாது. பகவான் எப்படி வந்தாலும் சச்சிதானந்த ரூபம்தான். இப்போ அந்த மாதிரி வந்து இப்போ அவங்க வந்து போகிறாங்க, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவங்க போகும்போது எப்படி போகிறாங்கன்னா இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்டி போகிறாங்க. இந்த பிரபஞ்ச எல்லையை தாண்டி போகும்போது எப்படி இருக்குமாமா, ஃபுல்லாக வந்து இருட்டாக இருக்குமாமா, எதுவுமே தெரியாது. இப்போ அதில் வந்து எப்படின்னா அந்த குதிரையின் மேலே, பகவானுடைய குதிரையின் மேலே வந்து அர்ஜுனனும் வந்து பகவான் ரதத்தில் வந்து போகிறாங்க. அப்போ வந்து பகவானுடைய அந்த ரதம் அப்படின்னாக்கா அதுவும் ஆன்மீகமானது தான். இப்போ அந்த குதிரையும் வந்து இந்த நம்ம இங்கே இருக்கிற குதிரை மாதிரி கிடையாது. இப்போ அந்த ஆன்மீகம்னால அதுக்கு வந்து எப்படி வேணாலும் போக முடியும். ஆனால் இருந்தாலும் இப்போ இங்கே வந்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குதிரை வந்து நடந்து கொள்ளுதாமா. அப்போ அங்கே இருந்து ரொம்ப இருட்டாக இருந்தால் நம்ம வந்து அதை தாண்டி போக முடியாது, ஏதாவது தெரியலேன்னு நம்மளால போக முடியாது. அந்த மாதிரி அந்த குதிரையை வந்து அந்த இடத்துல வந்து நின்றுதாமா. இப்போ அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து அந்த இருளை வந்து விளக்குறதுக்காக அவருடைய சுதர்சன சக்கரத்தை வந்து முன்னாடி அனுப்புறார் இல்லையா. பகவான் ஏன்னா அந்த சுதர்சன சக்கரம் எவ்வளோ ஒளி இல்லையா, 1000 சூரியன்கள், கோடான கோடி சூரியன்கள் இணைஞ்ச அந்த வெளிச்சம். இப்போ அந்த வெளிச்சம் அந்த சுதர்சன சக்கரத்தை வெளிச்சத்தை வந்து பகவான் வந்து அனுப்புகிறார். இப்போ அந்த வெளிச்சத்தை நோக்கி வந்து அந்த குதிரை வந்து அந்த ரதம் வந்து போகுது. அது போக பிறகு பார்த்தோம்னா ஒரு ஸ்வேத தீபம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடம் வந்து வருது. இப்போ அந்த இடத்துல தான் வந்து பகவான் விஷ்ணு அங்கே வந்து அதில் வந்து பார்க்கடலில் வந்து இருக்கிறார். இப்போ அதை பார்த்தோம்னா எவ்வளோ பெரிய உருவமாமா, கையே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்தை வந்து அர்ஜுனன் வந்து பார்த்ததே கிடையாது. பகவானுடைய கருணையால் வந்து அங்கே வந்து பார்க்குறாங்க, இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்குள்ளே ஒரு அரண்மனை இருக்காமா. இப்போ அதில் வந்து இது எல்லாமே இந்த கதவுகள் எல்லாமே வந்து தங்கத்தால் வந்து ஆயிருக்கு, முத்துக்கள், அமரத்தினங்கள் இது எல்லாமே வந்து அழகுபடுத்தப்பட்டிருக்காமா. அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. நிறைய வந்து வர்ணிக்கப்பட்டிருக்கு, எல்லாமே இங்கே வந்து வர்ணிக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. இப்போ அதில் பார்க்கும்போது இன்னும் கீழே போய் பார்த்தோம்னா ஆதிசேஷன் பழைய பகவானுடைய பலவித தலைகள் வந்து இருக்கு. அந்த இதில் வந்து ரத்தினங்கள் அந்த எல்லாமே வந்து அந்த இது ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஜொலிக்குதாமா. இப்போ அதன் மேலே பகவான் வந்து பள்ளி கொண்டு இருக்கிறார் பகவான் விஷ்ணு. இப்போ அவங்களை வந்து பார்க்குறாங்களாமா. இந்த மாதிரி இல்லாமா வந்து இவ்வளோ பெரிய உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவுக்கே இது அர்ஜுனனுக்கே ரொம்ப ஆச்சரியம். அந்த மாதிரி வந்து பார்க்குறாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்த பிறகு அங்கே வந்து பகவான் விஷ்ணு இல்லையா. அப்போ அங்கே வந்து பகவான் சாதாரண ஒரு அந்த மனித ரூபத்தில் வந்ததுனால பகவான் கிருஷ்ணரே வந்து இந்த நாராயணருக்கு வந்து வணக்கம் செலுத்துகிறார். அதை பார்த்து வந்து அர்ஜுனனும் வணக்கம் செலுத்துகிறார் இல்லையா. ஆனால் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து தான் நாராயணர் தோன்றினார். இது அப்படிதான் இங்கே இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வந்து இங்கே மனித ரூபத்தில் வந்ததுனால அதன்படி பகவான் நடந்து கொள்கிறார். இப்போ அவருக்கு வந்து வணக்கம் வந்து செலுத்துறாங்க. இப்போ அதுக்கப்புறம் விஷ்ணு பகவான் வந்து பகவானை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதுனால தான் இந்த எல்லா குழந்தைகளையும் விஷ்ணு வந்து கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது வந்து தெரியல. இப்போ அது வந்து பகவானுக்கு தெரியும் இல்லையா. அப்போ வந்து இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காங்க, கண்டிப்பாக வந்து பகவான் வருவாங்க மீட்டுட்டு போகிறதுக்காக. அப்போ வந்து கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து விஷ்ணு பகவான் வந்து நினச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்போ அவங்க வந்து பேசுகிறாங்க, பார்த்துட்டாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நீங்கள் வந்து இந்த அசுரர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காக தான் நீங்கள் 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க. இப்போ உங்கள் லீலைகள் முடிஞ்ச பிறகு திரும்ப நீங்கள் வந்து என்கிட்ட வந்து வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இந்தாங்க, நான் இந்த எல்லா குழந்தைங்களையும் வந்து நான் தான் வந்து வைத்து கொண்டிருந்தேன், இந்தாங்க எல்லாமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா குழந்தையும் வந்து திருப்பி வந்து கொடுத்துட்றாங்க. அப்போ கொண்டு வந்து பிராமணர்கிட்ட வந்து கொடுத்துட்றாங்க. இது இப்போ இந்த மாதிரி பகவானுடைய அதி அற்புத சக்திகள் வந்து இது ஒன்று. நான் பகவானுடைய சக்திகள் நிறைய வந்து இருக்குது. இது இப்போ இந்த மாதிரி பகவான் வந்து எப்படி விவரிக்கிறார்
இல்லையா? அதன்படி தான் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதும் அவசியம் இது. ஓகே, பார்த்துட்டு இன்னும் ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா வந்து பிரகலாத மகாராஜருடைய பேரன் வந்து பலி மகாராஜா இல்லையா? அப்போ அவங்களுடைய மகன் வந்து பானாசுரன். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் வந்து பானாசுரனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் வந்து யுத்தம் வந்து நடக்குது. இது வந்து ரொம்ப பெரிய கதை, நம்ம இது மட்டும் சுருக்கமாக பார்க்கலாம். இப்போ அதில் வந்து என்ன ஆகுதுன்னா பானாசுரனுக்கு வந்து நிறைய கைகள் இருக்கு. இப்போ அந்த கைகள் மூலமாக வாத்திய கருவிகள் வைத்து சிவபெருமானை வந்து மகிழ்விக்கிறார். இப்போ அந்த மாதிரி மகிழ்விச்சதுனால இந்த பானாசுரனுக்கு வந்து சிவபெருமான் வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் வந்து பகவான் கிருஷ்ணரே வந்து பானாசுரன் கிட்ட வந்து போர் செய்யும் போதும் அப்போ வந்து பானாசுரனுடைய இதில் சிவபெருமானுடைய பக்தன் தான் பானாசுரனால சிவபெருமான் வந்து அந்த பானாசுரனுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். இப்போ அந்த மாதிரி வந்து பாதுகாப்பு கொடுக்கும்போது பகவான் முன்னாடியே பானாசுரனுடைய சார்பாக சிவபெருமான் வந்து போர் செய்கிறார். ஆனால் இருந்தாலும் சிவபெருமானுக்கு தெரியும் பகவானோட நம்ம நேரடியாக போரிட்டு நாம் வெற்றி பெற முடியாது, இருந்தாலும் பக்தனுக்காக நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வந்து போர் செய்கிறாங்க. இது வந்து நிற்காது இல்லையா? பக்தனுக்கும் பகவானுக்கும் அந்த ஒரு போர் அப்படின்னாக்கா யாருமே வெற்றி பெற முடியாது. யாரு பக்தன் வெற்றியா பகவானுக்கு வெற்றியா அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப நேரம் நடக்கனால அப்போ அதுக்கப்புறம் சிவபெருமானுடைய சார்பாக கார்த்திகேயன் இப்போ அவங்க எல்லாம் நிறைய பேர் வர்றாங்க. எல்லா பூதகணங்க எல்லாருமே வந்து பகவானோட போர் செய்கிறாங்க. எல்லாருமே தோர்த்துட்டு போயிடுறாங்க. யாராலையும் வெற்றி பெற முடியலை பகவானோட போர் செய்து. அதுக்கப்புறம் சிவபெருமானை வந்து தோற்கடிக்க முடியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா பகவான் வந்து ஒரு அம்பை வந்து விடுகிறார். இப்போ அந்த அம்பை விடும்போது என்ன ஆகுதுன்னா சிவபெருமானுக்கு வந்து கொட்டாவியாக வருது இல்லையா? அவங்களால திரும்ப வரனால அவங்களால வந்து திரும்ப அம்பு வந்து விட முடியலை. அதுக்கப்புறம் பானாசுரனை வந்து தாக்க வேண்டும் இல்லையா? இப்போ வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா பானாசுரனை வந்து தாக்குறதுக்காக போகும்போதும் இல்லையா வந்து பானாசுரனுடைய தாய் அவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய மகனை தாய்க்கு வந்து என்னன்னா எவ்வளோ தவறு செஞ்சிருந்தாலும் மகனை வந்து காப்பாற்ற விடும். அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆடை இல்லாமல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. பகவான் வந்து தலையை திருப்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் பானாசுரன் வந்து தப்பித்து போயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் வந்து பானாசுரன் சார்பாக வந்து வேண்டிக்கிறாங்க, இவன் வந்து என்னுடைய பக்தன், நீங்க வந்து எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க சொல்லியிருக்கீங்க பிரகலாத் மகாராஜா அவனுடைய வம்சத்துல வந்து நான் யாரையும் வந்து அழிக்க மாட்டேன்னு சொல்லி நீங்க வாக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமா, நான் அந்த மாதிரி வாக்கு கொடுத்ததுனால நான் கண்டிப்பா வந்து கொல்ல மாட்டேன். அப்ப வந்து எல்லா கைகளையும் வந்து அவங்க வெட்டிடுறாங்க. ஏன்னா கைகள்னால தானே வந்து அகங்காரம் இல்லையா? தேவைக்கு என்ன கையோ அது மட்டும் கொடுத்து விட்டு 2 இல்லை 4 கையோ இப்போ அதை மட்டும் கொடுத்து விட்டு அவங்களுக்கு வந்து அவங்களை வந்து விட்டுடுறாங்க. இப்போ இந்த மாதிரி பகவான் தான் வந்து முழுமுதல் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய நிலை என்ன? இப்போ அதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் எல்லா வேதங்களிலும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இது ஓகே, நம்ம வந்து இதோட வந்து முடிச்சுக்கலாம். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய்.